இந்த தன்மனையாளை தன்மனை இருத்தி பிறன்மனைக்கு ஏகும் பேதையும் பதரே அப்படின்னு சங்க இலக்கியத்தில் உண்டு. நண்டு சிப்பி வேய் கதலி நாசமுறும் காலம் கொண்ட கருவழிக்கும் கொள்கை போல் போதம் தனம் கொன்றவரும் காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம் அப்படின்னு ஒரு சங்க இலக்கிய பாட்டு உண்டு. ஒருத்தனுக்கு பணம் பதவி புகழ் எல்லாம் வந்துருச்சுன்னா, அவன் குடும்பம் கெட்டு போகணுங்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படுவான் அப்படிங்கிறது அந்த பாட்டு. இது எப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு பேருமே அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்ட காரணத்தினால் தன் குடும்பம் சீர்குலைந்து போய் நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது. நான் சொல்ல வருகின்ற கருத்து, ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். இதை அடுத்த தலைமுறைக்கு எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை பார்த்து மனமோந்து மகிழ்ச்சியிலே பேசுகிறேன். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தாருங்கள். சரி, மனைவி எல்லாத்த விட சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு என்று எல்லோரும் சொல்லுகிறோம். இப்படி குடும்பத்திலே பிரச்சனை வராத குடும்பம் உலகத்தில் கிடையாது. 25 வருடங்கள் வெவ்வேறு இடத்திலே வாழ்ந்த, வெவ்வேறு சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது பிரச்சனை வருவது சகஜம். சாதாரணமாக சொல்லுகின்றேன், பிரச்சனை ஒரு காவல்துறை அதிகாரியாக பல வழக்குகளை பார்த்த காரணத்தினால் இதை மிக எளிதாக பதிவு செய்கின்றேன். பிரச்சனை வரும்போது கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும், கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் ரெண்டு பேரும் நினைக்காம கடைசி வார்த்தை உன்னுடையதாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று ஒருவர் அமைதியாக விட்டால், வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போன எண்ணிலடங்காதவர்கள் என்ற சூழ்நிலை வரவே வராது. குடும்ப கோர்ட்டுகள் நிரம்பி வழியாது. ஏன் இவ்வாறு சொல்லுகிறேன் என்றால், கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிப்பது தானே ஒழிய, பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பது தானே ஒழிய, நம்மில் யார் ஜெயிப்பது என்பது அல்ல. ஏன் அவ்வாறு சொல்கின்றேன் என்றால், சங்க காலத்திலிருந்து இந்த பிரச்சனை இருந்தது. எல்லோரும் பெரியவர்களாக இருக்கிறீர்கள், இலக்கிய நயத்தோடு பேசுவதற்கு மிகப்பெரிய ஆளுமைகள் இருப்பதை நான் இந்த காணொளியிலே கண்டுகொண்டே பேசுகின்றேன். சங்க காலத்திலும் இந்த பிரச்சனை இருந்தது. எப்படி அதை தீர்த்து கொண்டார்கள் தெரியுமா? ஒரு இலக்கியம் படித்த குடும்பம், விவசாய குடும்பம், கணவனுக்கும் மனைவிக்கும் காலையில் சண்டை, கோவமா போயிடுறான். சண்டை போட்டுட்டு கோவமா போயிடுறான். கணவன் வயலுக்கு போயிடறான், சாப்பிடாம போயிடுறான். மனைவி திரும்பி வரும்போது இவன் திரும்ப சண்டை கோவத்தோடு தான் வருவான்னு தெரியும். இந்த சண்டையை முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். தொட்டிலில் போட்டு பிள்ளையை ஆட்டிகிட்டு இருக்கா, பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் அங்கேருந்து வரும்போதே திரும்ப சண்டை போடணுங்கிற எண்ணத்தோடு வர்றான். வந்தவன் இது இலக்கிய பதிவு, அதனால் பதிவுன்ற உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு விரசமில்லாத பதிவு. வந்தவுடன் ஏண்டி புள்ள அழுவுதுன்னு கேட்குறான். உன் புள்ள அழுவுறதுக்கு எனக்கு என்னையா தெரியும் காரணம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நீ பிள்ளைய அடிச்சியா அப்படின்னு கேட்குறான். நீ வந்து பாரியா, நான் அடிச்சிருந்தேன்னா என்னுடைய 5 விரலும் கன்னத்தில் பதிஞ்சிருக்கும்ல, வந்து பாரு அப்படிங்கிறான். அதை எப்படி சொல்கிறா தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் பதியவில்லை, தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றான். அதற்கு பிறகு அந்த குடும்பத்திலே சண்டை வருமா என்பதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதை எதற்காக இந்த இடத்திலே சொல்லுகிறேன்? இதையெல்லாம் அறிந்துதான் வள்ளுவர் அப்போதே எழுதினாரோ, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதில் இன்னொரு இலக்கிய பதிவு வருது. அந்த பதிவு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவை வேற யாராலையும் தர முடியாதுங்கிறத அந்த பதிவின் மூலமாக சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிறுத்தபடி அமுதிடுமா, எந்த செல்வமும் மனைவியின் சுகம் தருமா. இப்படியெல்லாம் இந்த மனைவி கணவன் உறவுகளை சொல்லுவதற்கு காரணம் நண்பர்களே, ஈச் ஹேஸ் காட் வாட் தி அதர் ஹேஸ் நாட், ஈச் கம்ப்ளீட் தி அதர் அண்ட் கம்ப்ளீட்டட் பை தி அதர்.